மாலை வணக்கம். இப்போ நாளினுடைய நிஃப்டி ஆல்மோஸ்ட் கேப் டவுன் தான் ஆகும். கேப் அப்போது நியூட்ரலாக இல்லை, ஏன்னா ஆயிலினுடைய ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆயிலினுடைய லெவலும் அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதனுடைய ஸ்டாக்ஸினுடைய லெவல்ஸும் அப்படி வெயிட்டேஜுடைய ஸ்டாக்ஸும் லெவல்ஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்டகரியில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரிய வரும். என்ஐசி வெப்சைட்டில் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு என்ஐசி இது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்ல வரோம். என்ஐசி வெப்சைட்டில் உள்ளே போய்டுங்க, அதை நிஃப்டின்னு டைப் பண்ணுங்கள். இன் டெரிவேட்டிவ்னு காட்டும். அதில் டெரிவேட்டிவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் ஆல் கான்ட்ராக்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் ஆல் கான்ட்ராக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 25,000 300 கால் போட்டு 2 பேரும் போட்டிருக்காங்க. ஸ்ட்ராங்கல் போட்டிருக்காங்க. ஒரே ப்ரைஸில் மாறி மாறி போட்டிருக்காங்க. நாளைக்கு கேப் டவுன் ஆனோன்னா கால் செல்லர்லாம் நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, புட் செல்லர்லாம் பெரிய லாஸில் இருப்பாங்க. அதனால் இந்த இடம் என்ன ஆக போகுதுன்னா மொத்தமாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 215. அந்த 215 கூடால ஒரு இது கீழே ப்ளஸ் பண்ணால் மொத்தம் மேலே போகிறதில்ல. அப்போ மைனஸ் பண்ணிங்க. 25,080 ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட். இது எப்படி நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணீங்க 5%னால் இதோ இருக்குது பாருங்கள். டேபிளை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். நான் இது கோல்டுனுடைய லெவலுக்கு கொடுத்துருந்தேன். 10%ல் என்ன ஆகும், 20%ல் எந்த இடத்துல இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பர்சன்டேஜ் கொடுத்துருந்தேன். இந்த பியர் மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸை நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ நாளைக்கு ஸ்பாட்டினுடைய லெவலில் இந்த 5%ன்றது உடைய போகுது. அப்போ இங்கேருந்து உடஞ்சிச்சின்னா உடனே திரும்புமா இல்லை எப்படி போகும் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வரும்போது இங்கே 25,080 ஒரு ரெஸ்டாரண்ட்டாக டவுன் ஆகிடுச்சுன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டாக இந்த லெவல் ஒர்க் அவுட் ஆக போகுது. அடுத்த லெவல் இந்த 10% உண்டான லெவல்ஸ் வந்துடும். இதை எப்படி நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற சில பேர் டவுட்ஸ் இருக்கலாம். இப்போ மார்க்கெட்டு டூல்ஸில் உள்ளே போனீங்கன்னா மெஷர்மெண்ட் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இங்கே 6.5%, இங்கே கரெக்டாக ஒரு 10% அக்யூரேசியான லெவலு. இதே போல் இங்கே 5% ஒரு புல் பேக்கு உண்டான ஏரியா 5% உடைச்சிச்சுன்னா 10%ன்றது கரெக்ஷன் லெவல். சரிங்களா? இது ஆல்ரெடி இதில் ட்ரெண்ட்லைன் மார்க் பண்ணிருக்கேன். அப்போ ஓவரால் நிஃப்டினுடைய இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய லோவிலேருந்து ஹை வரைக்கும், அதாவது 1990 லிஸ்ட் ஆஃப் லாண்ட்லேருந்து இது வரைக்கும் வந்துச்சுன்னா இது ஒரு ஃபெப்பை ட்ரா பண்ணுங்க. இந்த ஃபெப்பில் இது என்ன சொல்ல வர போகுதுன்னா இது ஒரு இன்ஸ்டியூட் லெவல் 78%. ஆக மொத்தமாக மார்க்கெட்டே மேலே போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம டவுன் ட்ரெண்ட் போகணும். மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ ஃபர்தராக வந்துச்சுன்னா இந்த புல் பேக் உண்டான இடம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான கேண்டில்லையும் போட்டிருக்கேன், அதாவது ஓவரால் உடைய லெவல்லையும் போட்டிருக்கேன். ஃபெப்பு இந்த லெவல்லையும் போட்டிருக்கேன். இங்கே என்ன மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் வரப்போகுதுன்னு நீங்கள் நல்லா உத்து நோக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த நாளைக்கு சப்போஸ் ஒரு 500 பாயிண்ட்டு மேக்ஸிமம் அப்படி இல்லைன்னா, அதாவது மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் இல்லை 400 பாயிண்ட். இதை இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்டு இது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ இந்த இடம் திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 24,000 ரவுண்ட் ஃபிகர் அப்படின்னா 23,733 அந்த 10%ல் திரும்பலாம். இந்த 5%ன்றது ஒரு புல் பேக் உண்டான இது டெக்னிக்கல் ஒர்க் உண்டான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெரிவேட்டிவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த எக்ஸ்பிரி இல்லாமல் இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதிக்கு உண்டான எக்ஸ்பிரி இல்லாமல்
ஒரு மந்த்லி கான்ட்ராக்டில் நீங்கள் பார்க்கணும் பேஸில். இந்த எக்ஸ்பைரி டேட்டு மார்ச் மாதத்துக்கு உண்டான லெவலில் ப்ரிடிக்ஷனும் பண்ணி பாருங்கள். மார்ச் 18 அடுத்த வாரம்னுடைய கான்ட்ராக்டு ஒரு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன். எங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸு 244 ரூபான்றது இருக்குது. இப்போ 25,000 ப்ளஸ் 244 இது ஒரு சப்போர்ட் லெவலு ரெஸ்டண்ட்டு. இதை அப்படியே மைனஸ் பண்ணால் 24,754. அப்போ நாளினுடைய லெவலில் நிஃப்டி ரேஞ்சு அப்படின்னு பண்ணும்போது 25,090 ஒரு மேஜரான ஒரு ரெஸ்டண்ட்டு. சரிங்களா? அப்படின்னா சரி, ஓகே, இதை ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த 300 கூட நம்ம ட்ரா பண்ணும்போது அடுத்தது வந்து சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்ற மென்ஷன் பண்ணிங்கன்னா 24,756 அல்லது அடுத்த கான்ட்ராக்டில் என்ன பண்ணுறாங்க 25,500 ஸ்டாடல் போட்டிருக்கானுங்க. அப்போ ஸ்டாடலுக்கு உண்டான அந்த 25,500 நம்ம ட்ரா பண்ணி பார்க்கணும். அடுத்தது இந்த லெவல். எதுவுமே புரியாமல் ஒரு ட்ரேட் இருக்கக்கூடாது. இதனுடைய மீட்டிங் பாயிண்ட் இப்போ உதாரணத்துக்கு அதில் 215 பார்த்தோம், டிவைடட் பை 2ன்னு கொடுத்தோன்னா 108 ரூபான்றது மைனஸு 25,300. அப்போ 25,192. அப்போ அதுக்கு எல்லாத்தையும் பிரேக் பண்ணி தான் கீழே வரப்போகுது. நாளைக்கு நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சுன்னா அந்த இது பர்சன்டேஜ் தான் நியூட்ரலாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதனுடைய அடுத்த வாரனுடைய கான்ட்ராக்டில் நீங்கள் எடுத்து ப்ரிடிக்ஷன் பண்ணி பாருங்கள். அப்போ 244. அப்போ 244 வகுத்தல் 2ன்னு பார்த்தோன்னா 122. அப்போ 25,000 இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதனுடைய மீட்டிங் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 25,000 24,878 நான் குரூப்பில் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 500. எல்லாம் பேனிக் செல்லிங்கில் இருக்கும். சரிங்களா? இதனுடைய குரூப்பில் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது உண்டான நியூஸ் அப்டேட்டு எல்லாத்தையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த குரூப்லேருந்து வர இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப நாள் நீங்கள் நீடித்து நிலச்சிருக்கலாம். இந்த கேண்டில் பேட்டர்ன் பேரல் எல்லாத்தையும் நான் பேரிஷ்க்கு உண்டான இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்டண்ட்டு இதெல்லாம் எங்கெங்கே நடக்கும், இது எப்படி நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணணும், எல்லாமே ஃபுல் இன்ஃபர்மேஷனும் மார்க்கெட்டில் நான் கொடுத்துட்ருக்கேன். அதாவது எம்சிஎக்ஸு அது கமாடிட்டி இண்டெக்ஸு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஃப்ரீயாக லேர்னிங் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பர்ஃபெக்டான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கூலில் வந்தீங்கன்னா அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கலாம். அதில் எப்படி என்ன மாதிரி ஒரு பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரலாம். நிறைய டவுட்ஸ் கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சதை சொல்லலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி யூஎஸ் ஆயில் க்ரூட் ஆயிலுக்கு உண்டான லெவலும் லெவல் கொடுக்குறேன். இப்போ க்ரூட் ஆயிலுக்கு உண்டான
இந்த லெவல் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். இந்த லெவலுக்கு அப்புறம் நாளைக்கு சப்போஸ் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டு நல்லா வாட்ச் பண்ணிங்க. இந்த கீ லெவல் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு எப்படியும் ஒரு கேப் அப்பில் தான் மிடில் ஈஸ்ட்டில் இந்த பிரச்சனைனால ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆக போகுது. அது ஃபர்தராக அப் சைடு தான் போகுமே தவிர டவுன் சைடு வராது. அப்போ இங்கேருந்து ஒரு கேப் அப் இங்கே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு சப்போர்ட்டை எடுத்துகிட்டு திருப்பி அகெயின் கிளம்பிச்சுன்னா மார்க்கெட்டு இதை ஃபர்தராக இது மேல் நோக்கி தான் இதிலேருந்து ஒரு வருஷத்தினுடைய 61% இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்டில் இதுக்குண்டான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அகெயின் அடுத்தடுத்த லெவலில் ஆல் டைம் ஐயை நோக்கி நகர தொடங்கும் மெட்டீரியல்ஸில் இந்த பிரச்சனைனால. சரிங்களா? நாளையினுடைய கீ லெவலே இந்த $71 இந்த $71 அப்புறம் நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிங்கன்னா இது அப்சைடுக்கு உண்டான லெவலில் இருக்கும். சப்போஸ் இதில் நான் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் எஸ்எல்ல இங்கே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது. இங்கே ஒரு கேண்டில் ஒரு க்ரீன் கலர் 4 கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா சரிங்களா, நாளைக்கு இங்கே ஒரு க்ரீன் கலர் ஓப்பன் ஆகுது. இதுக்கு உண்டான ஃபெப்பை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். ஃபெப்பை ட்ரா பண்ணுங்கள். ஃபெப்னுடைய டூல்ஸ் வந்து குரூப்பில் கொடுத்துருக்கேன். அப்போ நம்மளுடைய எஸ்எல் எப்படி இருக்க போகுது, அப்போ இந்த கேண்டிலுடைய லோவுக்கு அப்புறம் ஒரு சஸ்டெயின். அப்போ இப்போ இந்த கேண்டிலுடைய இங்கே ரன் ஆகிட்டுருக்குன்னா அந்த ரன் ஆகுனா $71 ரன் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய கேண்டிலுடைய லோ வந்து பார்த்திங்கன்னா 70.20. அப்போ 80 பிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 80 பிப்ஸில் 80 இன்ட்டு நம்மளுடைய யூஎஸ் கரன்சியாக நம்மளுடைய பேரலுடைய கரன்சி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் பாயிண்டில் போடுங்க. $71 இன்ட்டு 91 ஒரு பாரல் வந்து இன்ட்டு 91 6000 சம்திங்கில் வருது. இதுக்கும் அதுக்கும் உள்ள இப்போ உதாரணத்துக்கு நான் பாயிண்டில் என்ன சொன்னால் $71 இது சப்போஸ் ஃபால் ஆச்சுன்னா $70.20 0.8. அப்போ நம்ம கரன்சி பிரகாரம் 72 பாயிண்ட்டு இன்ட்டு 72 நீங்கள் எடுக்கக்கூடிய அர்த்த மணியினுடைய வேல்யூ 55ன்னு வச்சுக்கோங்க. 41 பாயிண்ட்டு அதுனுடைய எஸ்எல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் அது ரேலி ஆகும். சரிங்களா? சரி, இதே கோல்டு வந்து பார்த்துக்கணும். கோல்டு வரக்கூடிய வீடியோவில் கொடுக்குறேன். நன்றி.